बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। नहमदुहु व नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन, अम्मा बअद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्नमा यख्शल्लाह मिन इबादिहिल उलमा। सुब्हान रब्बिका रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लम। अल्लाह ताला ने आप तमाम बच्चियों को इल्म दीन हासिल करने के लिए कबूल किया है, तो इस बात का समझना भी ज़रूरी है कि इल्म सीखा क्यों जाता है, इल्म हम क्यों सीखते हैं। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। नहमदुहु व नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम, अम्मा बाद। கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மாணவிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவால் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு எங்களுக்கு தீனுடைய இல்மை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறான். இதனுடைய சேர்த்து நாங்கள் வழங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தீனுடைய இல்மு ஏன் படிக்கப்படுது, ஏன் கற்பிக்கப்படுது என்ற விஷயத்தை விளங்குறது அவசியமாக. इल्म का मतलब है जानना, जानना। इल्म का मतलब है जानना। क्या जानना? ये जानना कि हराम क्या है, हलाल क्या है, हकीकत क्या है, झूठ क्या है, सही क्या है, गलत क्या है, और हिदायत क्या है, गुमराही क्या है, सीधा रास्ता कौन सा है, टेढ़ा रास्ता कौन सा है, इसको जानना ये इल्म है। இல்முன்னு சொன்னா அதுக்குரிய அர்த்தம் அறிகிறது. என்னத்தை அறிகிறது? ஹலால் எது, ஹராம் எது, சுத்தம் எது, அசுத்தம் எது, ஹிதாயத் எது, வலாலத் எது, உண்மையான பொய் எது, உண்மை எது, சீரான ராஸ்தா எது, சீரான வழி எது, முடக்கு வழி என்ற விஷயத்தை அறிகிறது தான் இல்முடைய அர்த்தமாக முடியும். अगर कोई इल्म को सीख भी रहा है और हराम और हलाल को जान भी रहा है, सही और गलत को जान भी रहा है, उसके बावजूद भी हराम में और गलत में मुब्तला है, तो ये आलिम नहीं, ये अल्लाह के यहाँ जाहिल है। ஒருத்தர் இல்மு படிக்கிறாரு, ஹலாலையும் ஹராமையும் விளங்குறாரு, சரியையும் பிழையும் விளங்குறாரு, விளங்கி கொண்டு ஹராம்ல விடுபடுறாரு, பிழையான வழியில போய் கொண்டிருக்கிறாரு. இவரு அல்லாஹ்வுடைய பார்வையில ஆலிம் இல்ல, இவர் அல்லாஹ்வுடைய பார்வையில ஜாஹிலாக மடையனாக இருக்கிறார்। इसलिए जो लोग इल्म सीखने से पहले ये नियत नहीं करते, तो वो फिर इल्म पर अमल नहीं कर पाते। जो लोग सिर्फ इसलिए इल्म सीखते हैं कि आलिमा बनना चाहिए और इल्म दीन पढ़ना चाहिए, इसके बड़े फ़ज़ाइल हैं और इस पे बड़ा अजर है, इस पे बड़ी नेकियां हैं, सिर्फ इसलिए वो अगर वो सिर्फ इसलिए इल्म दीन पढ़ते हैं, तो फिर वो इल्म का मकसद न जानने की वजह से अपने इल्म पर अमल नहीं कर पाते। சிலவங்க இல்மு படிக்கிறாங்க, நான் இல்மு படிக்கிறதுக்கு முன்னால இல்மு படிக்கக்கூடிய நோக்கத்தை நாங்க விளங்குறல்ல, இல்மு படிக்கிற நோக்கம் அமல் செய்யணுங்கிற நோக்கத்தை நாங்க விளங்குறல்ல. இதனால மக்கள் இல்மு படித்து கொண்டிருக்கிறாங்க. என்னத்துக்காக படிக்கிறாங்க? இல்மு படிக்கிறதுனால எவ்வளவு சிறப்பு இருக்கு, நாங்க ஆலிமாவாக ஆகலாம், நாங்க படிக்கிறதுனால என்னென்ன சிறப்பு கிடைக்கும், என்னென்ன அந்தஸ்து கிடைக்கும், இந்த நோக்கத்துல இன்னும் படிக்கிறாங்களே ஒழிய படிச்சு முடிஞ்சு படித்த விஷயங்களை கொண்டு அமல் செய்யறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு। एक आदमी सफर में जा रहा है, कुछ लोग सफर में जा रहे हैं, तो आजकल सफर में रास्ते की रहनुमाई के लिए एक मैप बनी हुई है। मैप लोकेशन उसमें डालते हैं तो वो बताता है कि ये जगह कहाँ है, दाएं मुड़ जाओ, बाएं मुड़ जाओ, सीधे चलो, चलते चलते जिस इलाके में जाना हो वहां पर वो मैप पहुंचाता है। कुछ लोग सफर कर रहे हैं, उन्होंने सफर में मैप लगा दी है, अब मैप भी चल रही है, लेकिन मैप कह रही है दाएं मुड़ो, ये बाएं मुड़ जाते हैं, मैप कहती है सीधे चलो, ये पीछे चलते हैं। तो बताइए, पूछने वाले ने पूछा कि भाई मैप आपने क्यों लगाई है? उसने कहा ये तो ऐसी बरकत के लिए लगाई है। तो बताइए, इस इल्म का कोई फायदा हुआ? இன்னைக்கு மக்கள் பிரயாணம் செய்யறாங்க, பிரயாணம் செய்ய போல அவங்க லொகேஷன் போட்டு போறாங்க. லொகேஷன் போற நோக்கம் என்ன? லொகேஷன் மூலமாக உரிய இடத்தை அடையும் என்பதற்காக தான் லொகேஷன் போடுறது.
லொகேஷன் வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் காட்டி கொண்டிருக்கும். வலது பக்கம் திரும்புங்க, நேருக்கு போங்க, பின்னுக்கு போங்க, திரும்பி சொல்லி கொண்டிருக்கும். இப்ப சொல்லப்படுது இடது பக்கம் திரும்புன்னு சொல்லி வலது பக்கம் திரும்புறாரு, முன்னுக்கு போன்னு சொல்ல இவர் ரிவேர்ஸ் எடுக்கிறாரு. இதை பார்த்துப்பட ஒரு ஆள் கேட்கிறாரு, நீங்க லொகேஷனுக்கு மாற்றமா செயல்படுறீங்க, அதுல இடதுக்கு திரும்ப சொல்லிருக்கி வலதுக்கு திரும்புறீங்க, நேருக்கு போக சொல்லிருக்கி பின்னுக்கு போறீங்க. அப்ப லொகேஷன் போட்டதுல நோக்கம் என்னன்னு கேட்டா இவரு சொல்றாரு, என்ன வரக்கத்துக்காக நீ போட்டேன், அது வரக்கத்துக்காக தான் நான் போட்டேன், அது பிரகாரம் போறதுக்காக இல்லைன்னு சொல்றாரு. लेकिन जो लोग मैप इसलिए खोलते हैं कि हम जाने के कौन से रास्ते पर रश है, कौन सा रास्ता खाली है, कौन सा रास्ता शॉर्ट है, कौन सा रास्ता लंबा है, कौन से रास्ते से जल्दी पहुंचेंगे, कौन से रास्ते से देर से पहुंचेंगे, इसलिए मैप खोलते हैं और फिर उसकी रहनुमाई में चलते हैं, तो उनको मैप का पूरा फायदा होता है। इसी तरह जो इल्म सीखता है इसलिए कि वो अल्लाह की पसंद पर चले, अल्लाह की नापसंद से बचे, उसको इल्म का पूरा फायदा होता है। திறக்கிறாரு போன்ல என்னத்துக்காக வேண்டி நான் அவசரமா ஊருக்கு போய் சேரணும், இது நீண்ட பாதை எது, சுருக்கமான பாதை எது, இது ஷார்ட்கட் என்று விளங்கி கொள்றதுக்காக வேண்டி அவரு மெப்ப திறந்து அதன் பிரகாரம் அமல் செய்வார்னு சொன்னா அவர் உரிய இடத்துல உரிய மாதிரியே போய் சேருவார். இதுபோல நான் இன்னும் படிக்கிற நோக்கம் என்ன, அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ் எங்களை விரும்பணும், அல்லாஹ்வுக்கு நேசிக்கக்கூடிய அடியார்களாக நாம் மாறணும் நோக்கத்தின் பேர்லதான் நாங்க இல்மு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். सर्फ पढ़ना मकसूद नहीं, नहव पढ़ना मकसूद नहीं, बलागत पढ़ना मकसूद नहीं, ये सब चीजें इसलिए पढ़ाई जाती हैं कि कुरान मजीद और अहादीस मुबारका को पढ़ना और समझना आ जाए। और अहादीस मुबारका और कुरान मजीद और तफसीर को इसलिए पढ़ा जाता है कि हमारे सामने अल्लाह की पसंद और नापसंद आए, हमारे सामने हकीकत और झूठ आए। நாங்க இல்மு படிக்கிற நோக்கம் என்ன, இல்முல வந்து சரஃப் படிக்கிறோம், நாம படிக்கிறோம், பலாகா படிக்கிறோம். இது படிக்கிற நோக்கம் வந்து இதை விளங்குறது நோக்கமா, இதோட நோக்கம் வந்து இதை விளங்குறது நோக்கம் இல்லை. இதை விளங்குற நோக்கம் குர்ஆன விளங்கணும், ஹதீஸ விளங்கும் நோக்கத்தின் பேர்ல தான் நாங்க இதை படித்து கொண்டிருக்கிறோம். ஆனா குர்ஆன ஹதீஸையும் படிக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ படிக்கிற நோக்கம் என்று சொன்னா அல்லாஹ்க்கு விருப்பமான வாழ்க்கை எது, அல்லாஹ்க்கு பிடிக்காத வாழ்க்கை என்ற விஷயத்தை விளங்குறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு நேசிக்கக்கூடிய வாழ்க்கை எது, அல்லாஹ்க்கு பிடிக்காத வாழ்க்கையை விளங்கி அமல் செய்வதற்காக தான் நான் குர்ஆன் ஹதீஸ படிக்கிறேன். अल्लाह ताला कुरान पाक में फरमाते इअलमू अन्नमल हयातुद दुनिया लअबुन व लहवुन व ज़ीनतुन व तफाखुरुन बैनकुम व तकासुरुन फिल अम्वालि वल औलाद। अल्लाह ताला फरमाते हैं जितनी दुनिया है और जो कुछ इस दुनिया में है ये बच्चों के खिलौने हैं, बच्चों के खिलौने हैं। आप जितनी यहाँ पढ़ रही हैं, बड़ी बड़ी उम्र की बच्चियां हैं, अगर आप 20 साल की हैं, 25 साल की हैं, 27 साल की हैं और आप छोटी छोटी गुड़िया लेके उसके साथ खेल रही हो, प्लास्टिक की छोटी छोटी गाड़ियों के साथ खेल रही हो, तो सब समझेंगे कि नहीं समझेंगे, यार इसमें तो भी बचपना है। நாங்க ஒரு விஷயம் விளங்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னும் படிக்கிற நோக்கம் முதலாவது நான் உலகத்தை பற்றி வழங்குறேன். يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو. அல்லாஹ் சொல்றான், நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, உலக வாழ்க்கைங்கிறது இது வீண் விளையாட்டா இருந்து கொண்டிருக்கின்றதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த மதரசால பெரிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் சின்ன சின்ன மணி மாலைகளை சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து விளையாடுவாங்க. இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதோட சேர்ந்து பெரிய 20 வயசு பிள்ளைகளும் எடுத்து அந்த பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுவாங்கன்னு சொன்னா நாங்க 20 வயசு பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்வோம், நீங்க வளர்ந்தது வேற இல்லை, எவ்வளவு பெரியாரா இருக்கிறீங்க, ஆனா இன்னும் மட்டும் சின்ன பிள்ளை தங்க இருந்து கொண்டுதான் இருக்கிற சொல்லுவோம். इसी तरह जब हमने ये पढ़ लिया कि दुनिया खेल तमाशा है और दुनिया का साजो सामान ये बच्चों के खिलौने हैं, फिर भी हमारा दिल इसके साथ अटका रहा, इसका मतलब ये है कि हम इल्म पढ़ रही हैं लेकिन बतौर फॉर्मेलिटी के, हम इल्म को समझने, अल्लाह की पसंद को जानने, अल्लाह की नापसंद को जानने और हकीकत और झूठ को पहचानने के लिए इल्म हासिल नहीं कर रही। நான் இந்த ஆயத்தை ஓதிருக்கிறோம், இந்த ஆயத்துடைய விளக்கத்தை படிச்சிருக்கிறோம், ஆனா இன்னும் துன்யாவுடைய ஆசைகளை உள்ளத்துல இருக்குன்னு சொன்னா, நான் இன்னும் துன்யாவின் பக்கம் துன்யாவுடைய மோகத்தின் பக்கம் உள்ளம் போகுதுன்னு சொன்னா நாங்க உண்மையாக இந்த ஆயத்துல படிக்கல.
உண்மையாக நாங்க இந்த இல்ம படிக்கல, நாங்க ஏதோ ஒரு சிலபஸை கவர் பண்றதுக்காக வேண்டி நாட்களை பூர்த்தி செய்யறதுக்காக நான் படிச்சு கொண்டிருக்கிறோம், நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நான் படிக்கல। कुरान पाक में अल्लाह ताला फरमाते हैं वलमन सबर वगफर इन्न ज़ालिका लमिन अज़्मिल उमूर, जो सब्र करे और उनकी तरफ से आने वाली नागवारियों और तकलीफों पे सब्र करे, उसको बर्दाश्त करे, उसको पी जाए और फिर माफ भी कर दे, तो ये बहुत बड़ा काम है। अब अगर किसी ने ये पढ़ा तो सही, लेकिन जब भी इसको कोई तकलीफ दे इसको गुस्सा आ जाता है, ये उससे लड़ना शुरू कर देता है और उसके बारे में दिल में बुग़्ज़ रखता है, तो इसका मतलब है पढ़ा तो सही लेकिन बतौर सवाब के पढ़ा, अमल के लिए नहीं पढ़ा। இதுபோல இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, வலமன் சபர வகஃபர இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர்। அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையா இருந்து பிரச்சனைப்படுத்தக்கூடியவர்களை யார் மன்னிக்கிறாங்களோ இது நூறுமிக்க செயல்கள் உள்ளதாக என்று அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு குர்ஆன்ல சொல்றான்। ஒருத்தர் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை படிக்கிறாரு, ஓதுறாரு, விளக்கம் படிக்கிறாரு, விளக்கம் படிச்சுதான் இருக்கிறாரு, ஒருவர் மூலமாக இவருக்கு கஷ்டம் உண்டாகுது, துன்பம் உண்டாகுது, அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு கோபம் வருது, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மீது வெறுப்பு உண்டாகுது, அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை இவரால் தாயப்பட முடியல, அவரை மன்னிக்கிறதுக்கு இவருடைய மனசு இடம் கொடுக்கவில்லைன்னா அப்ப அந்த ஆயத்தை ஏன் படிச்சிருக்கிறாரு? ஒரு பரக்கத்துக்காக படிச்சிருக்கிறாரு, ஒரு சவால் கிடைக்கிறதுக்காக வேண்டி, நன்மை கிடைக்கிறதுக்காக நான் படிச்சிருக்கிறாரே ஒழிய அவர் அதற்கு அமல் செய்ய நோக்கத்தில் அவர் படிக்கிறீங்க। अगर एक आदमी मरीज है, उसको डॉक्टर एक पर्चा लिख कर दे दे, उस पे 3 दवाइयां लिख कर दे दे, 2 टेबलेट लिख कर दे दे और कुछ परहेज लिख कर दे दे। अब वो उस पर्चे को लेके आए और सुबह भी इसको एक दफा पढ़े, शाम को भी इसको एक दफा पढ़े और बार बार उसको पढ़े और फिर उसके जो हरूफ तहज्जी है उसको बार बार दोहराए। मसलन पेनाडोल, PANDOL, पेनाडोल, क्या ये पढ़ता रहेगा, इससे उसका बुखार चला जाएगा, इससे उसकी बीमारी खत्म हो जाएगी। அதற்கு உதாரணம் என்று சொல்றாங்க, நோயாளியா இருக்கிறாரு, டாக்டர் சந்திக்க போறாரு, டாக்டர் ஒரு லிஸ்ட்ல ஒரு பேப்பர்ல 2 மருந்தும் 3 மருந்தும் 2 பத்திரிகை எழுதி கொடுக்கிறாரு। இவர் இந்த பேப்பர் எடுத்துட்டு வீட்டுல இருந்து காலையில ஒரு தடவை, மாலை ஒரு தடவை, இரவு ஒரு தடவை 3 தடவை வாசிக்கிறாரு। அதுக்கு பின்னால அவர் எழுதின மருந்துகளை ஸ்பெல்லிங் சொல்றாரு, பெரண்டோலுக்கு PA சொல்லி அவருடைய ஸ்பெல்லிங் சொல்றாரு। இப்படி ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, பல தடவை வாசிக்கிறதுனால, பல தடவை எழுத்துக்கூட்டத்தினால இவருடைய நோய் போய்க்கிறமா அது போக மாட்டார்। आज हमारे मदरसों में पढ़ने वाले बच्चे और बच्चियां अक्सर सिर्फ अल्फाज की बहस में ही लगे रहते हैं, लेकिन उसमें से अल्लाह और उसके नबी की पसंद और नापसंद को जानने और पसंद पर अमल करने और नापसंद से बचने की कोशिश नहीं करते। இன்னைக்கு அதிகமான மாணவிகள் இன்னைக்கு படிக்கக்கூடிய காலத்துல வெறுமனை லெப்பல்களை சுத்தல பாடமாக்குறாங்க, அதுல ஆய்வு செய்யறாங்க, அதுல மூழ்குறாங்க। நான் படிக்கிற நோக்கம் என்ன? அல்லாஹ்க்கு எது விருப்பம், அல்லாஹ்க்கு எது விருப்பம் இல்லை, அல்லாஹ் எனக்கு எதை எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான் விஷயத்தை விளங்குற நோக்கம் இல்லாதான் இன்னைக்கு அநேகமான பிள்ளைகளுடைய நிலைமையா இருந்தது। कुरान पाक जा बजा क़यामत से डराता है और क़यामत की हौलनाकियों को बयान करता है, और हमें क़यामत की कोई टेंशन ही ना हो और क़यामत की हमें फिक्र ही ना हो और क़यामत के लिए हम तैयारियां ही ना करें, तो इसका मतलब है हमारा पढ़ना सिर्फ एक जमाने को देखकर, रवाज को देखकर है। हमारा पढ़ना इसलिए नहीं है कि ताकि हम अल्लाह पाक की बातों को समझे और उस पर अमल करें। இன்னைக்கு உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா குர்ஆன்ல ஒரு இடத்துல இல்ல, பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா கியாமத்தை பத்தி பேசுறார்। கியாமத்துடைய அமல்கள், கியாமத்துடைய பயங்கரமான நிலைமைகள், கியாமத்துடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறார்। நான் இன்னைக்கு ஓதுறேன், ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ஆகிராவை பற்றிய கியாமத்தை பற்றிய சிந்தனை இல்லை, அதை பத்தி டென்ஷனும் இல்லை, அதை பத்தி நாங்க பத்தி யோசிக்கிறல்ல, அதை பத்தி நாங்க அமல் செய்யறல்ல என்று சொன்னா நாங்க ஏன் ஓதுறோம், ஏன் படிக்கிறோம்? வெறுமனை ஒரு விவாதத்துக்கான வளமைக்காக வேண்டி ஒரு காலத்தில் இப்படி நான் இறங்கி வைக்கி, ஒரு காலத்தில் எப்படியா நடக்க போகுது இந்த விஷயத்தை வெறுமனை ஒரு வரலாறு வாசிக்கிற மாதிரி தான் வாசிக்கவே ஒழிய அதனுடைய யதார்த்தம் எங்களை உள்ளத்துல வளர்வதில்லை।
आज हमारे तलबा और तालिबात अपने उस्ताद से ये तो पूछते हैं कि उस्ताद जी ये बात समझ में नहीं आ रही, ये फ़ाइल बन रहा है या मफूल बन रहा है, या ये मफूल बिही बन रहा है, या मफूल माहू बन रहा है, या मफूल फ़ी बन रहा है, ये मंसूब है या मजरूर है, और ये मंसूब है या मजजूम है, ये पूछते हैं। ये नहीं पूछते हैं कि जी आज जो मैंने क़यामत की सूरत पढ़ी है, आज जो मैंने क़यामत की आयत पढ़ी है, तो मुझे डर लग रहा है कि हमारा क़यामत में क्या होगा, इसलिए कि हमारे पास तो ऐसे अमाल नहीं है। மாணவர்கள் படிக்கிறாங்க, படிச்சு விளங்காத விஷயத்தை உஸ்தாத கேட்கிறாங்க, உஸ்தாத் நீ விளங்குது இல்ல, இது ஃபாயிலா மஃபூலா, மஃபூல் பில் அஜ்லிஹியா, மஃபூல் லஹுவா, மஃபூல் பிஹியா, மஃபூல் ஃபீஹியா, எதுவுமே விளங்குது இல்ல. என்னென்ன எங்களுக்கு விளங்குது இல்ல, இதை பத்தி பேசுறோம், இதை பத்தி கழிக்கிறோம், இதை பத்தி முதாக்கரா செய்யலாம். ஆனா எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள், ஆஹ்ராவுடைய ஆயத்துகள் ஓதணும். ஆனா என்னுடைய பயங்கரம் எங்க உள்ளத்துல வரல. இந்த ஆயத்தில் ஓதப்பட்டுச்சு, உள்ளத்துல ஆஹ்ராவுடைய பயங்கரமா இருக்கு, உள்ளம் நடுநடுங்கிறது, ஆஹ்ராவுக்கு எதுவுமே சம்பாதிக்க என்ற உணர்வு என்ற கேள்வி முதாக்கரா எங்கேயுமே காண கிடைக்கிறது. आज हम बीमारियों से डरते हैं, गुर्बत से डरते हैं, गरीबी से डरते हैं, बीमारियों से डरते हैं, और अपने दुश्मनों की तरफ से पहुंचने वाले नुकसान से डरते हैं। उस चीज से नहीं डरते जिससे अल्लाह ने डराया है। अल्लाह ताला फरमाते हैं, या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुम इन्न ज़लज़लतस्साअति शैअन अज़ीम यौम तरौनहा तज़हलु कुल्लु मुर्दिअतिन अम्मा अर्दअत व तज़अु कुल्लु ज़ाति हम्लिन हम्लहा व तरन्नास सुकारा व मा हुम बिसुकारा वलाकिन्न अज़ाबल्लाहि शदीद इज़ा वक़अतिल वाक़िआ लैसा लिवक़अतिहा काज़िबा खाफ़िज़तुर राफ़िआ इज़ा रुज्जतिल अर्दु रज्जा व बुस्सतिल जिबालु बस्सा फ़कानत हबाअन मुंबस्सा इज़ा ज़ुलज़िलतिल अर्दु ज़िलज़ालहा व अख़रजतिल अर्दु अस्क़ालहा अल क़ारिअतु मल क़ारिअ वमा अदराक मल क़ारिअ अल हाक़्क़तु मल हाक़्क़ा वमा अदराक मल हाक़्क़ा कज़्ज़बत समूद व आद बिल क़ारिअ। ये वो चीजें हैं जिनसे अल्लाह हमें डरा रहा है। हम इससे नहीं डरते, हम बीमारी से डरते हैं, हम अपने दुश्मनों से डरते हैं, हम सांप और बिच्छू से डरते हैं, हम गुर्बत से और परेशानी से डरते हैं। इन चीजों से नहीं डरते जिनसे हमें अल्लाह डरा रहा है। சோதனைகளே ரப்பல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொண்டிருக்கிறான். நாங்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பயம், என்னத்திலிருந்து பயம்? எங்களுக்கு நோய் வந்துடுமோன்னு பயம், எங்களுக்கு ஏழ்மை வந்துடுமோன்னு பயம், எங்களுக்கு எதிரிகளின் மூலமாக எங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு பயம். ஆனா அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டிருக்கிறான், பயன் காட்டிக் கொண்டிருக்கிறான். அதை பத்தி எங்களுக்கு பயம் வருவதா? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் தக்வா ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ்ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். மக்களே நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இன்ன ஸல்ஸலத்தஸ்ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், கியாமத் நடுக்கம் அது பயங்கரமானதாக இருக்கும். யௌம தஸஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பார்வைப்படக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அவர் பார்வைப்படக்கூடிய பிள்ளைகளை விட்டு பராமரமாக இருக்கக்கூடிய நாள். வதபஅ குல்லு ஸாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கற்பிணி உள்ள தாய் தனக்கு தெரியாமலே கற்பத்தை பெற்றெடுக்கக்கூடிய நாள். வதரன்னாஸ சுகாரா, மக்களை நீங்க போதையுள்ளவர்களா பார்ப்பீங்க. மாஹம் சுகாரா, அவர்கள் போதையில் இல்லை. வலாக்கின் அஸாபுல்லாஹி ஷதீத், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதனை கடினமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்னொரு காரணங்க இதா வகாத்தில் வாக்கையா, கியாமத் வந்து விட்டால் லைஸலி வகாத்திஹா காதிபா, அது பொய்யான ஒரு நிகழ்வு அல்ல. ஹாஃபிதத்துர் ராஃபியா, சில மக்களை தாழ்த்தும், சில மக்களை உயர்த்தும். யௌம ருஜ்ஜத்தில் அர்த் இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி நடுங்க ஆரம்பிக்கும். புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் பஞ்சு பஞ்சா பறக்க ஆரம்பிக்கும். ஃபக்கானத் ஹபா முன்பஸ்ஸா, காற்று பறக்கவிட்டப்பட்ட அது காற்றை போல மாறிவிடும். வகுந்தும் அஸ்வாஜு தராசா, நீங்க 3 கூட்டமாக மாறிடுவீங்க என்று அல்லாஹ் ஆயத்துல சொல்றார். இன்னொரு ஆயத்துல இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி நடுங்க ஆரம்பித்து விட்டால். வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய பொக்கிஷங்களை ஒளியாக்க ஆரம்பித்து விட்டால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கியாமத்துடைய பயங்கரத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா, ஹாக்காண்டா என்ன? மல் ஹாக்கா,
கல்லப சமூது ஆதில் காரியா, சமூக கூட்டத்தினரும் ஆது கூட்டத்தினரும் அந்த அந்த நாளை பொய்ப்பித்தார்கள். அவருடைய முடிவு என்னவா இருந்தது என்ற விடயத்தையும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்காரியாவை பற்றி அல்லாஹ் தஆலா கியாமத்தை பற்றி அல்காரியா என்று சொல்கிறான். சகோதரிகளே, இன்றைக்கு இதனுடைய பயன் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? எங்களுக்கு ஒரு பாம்பை கண்டா பயம், ஒரு தேளை கண்டா பயம், எதிரிகளை கண்டா பயம், எங்களுக்கு இழந்த பயம், நோயிலிருந்து பயம். ஆனா அல்லாஹ் எதிலிருந்து எங்களை பயங்காட்டானோ அதனுடைய பயம் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இன்னும் வரவில்லை. इसलिए कि हमने इल्म को अल्लाह की पसंद और नापसंद को जानने समझने के लिए नहीं पढ़ा, हमने इल्म को फॉर्मेलिटी पढ़ा है. நாங்க இல்ம அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய விருப்பத்தை விளங்குறதுக்காக நாம் படிக்கல, வெறுமனே உங்களுடைய நாட்களை பூர்த்தி செய்யறதுக்காக அவருடைய சிலபஸ் முடிக்கிறதுக்காக படிக்கணும். 3 किस्म के लोग इल्म सीखते हैं. एक वो है जो दुनियादार है, वो इल्म सीखते हैं ताकि इसके ज़रिए से लोगों में शोहरत कमाएं, लोगों में इज्जत कमाएं और लोगों में नाम बनाएं. आलिमा बन रही है इसलिए कि लोग इज्जत करेंगे, एहतराम करेंगे और इसके ज़रिए से ज़रिए माश बन जाएगा और इससे इज्जत मिलेगी, लोगों में नाम बनेगा, लोगों में शोहरत मिलेगी. एक वो लोग हैं जो नाम बनाने के लिए, शोहरत पाने के लिए, लोगों में अपना मकाम पैदा करने के लिए इल्म हासिल करते हैं. ये तो पक्के जहन्नमी है. உலகத்துல 3 வகையான மனிதர்கள் இன்னும் படிக்கிறாங்க. அதுல ஒன்று நல்ல பணக்காரர்கள் இன்னும் படிக்கிறாங்க. என்னத்துக்கான படிக்கிறாங்க? நாங்கள் பணக்காரர்களா இருக்கிறோம், இன்னும் எங்களோட மாணவிகளை, எங்களோட பிள்ளைகளை, ஆண்களை, பெண்களை ஓத ஊற்றிக்கணும், அவனுடைய பேரை சொல்லி உலகத்துல ஒரு கண்ணியத்தை பெறணும், ஒரு அந்தஸ்து அடையணும், ஒரு உயர்வு அடையணும். இன்னும் ஓதுது படிக்குது ஏன்? மக்களுக்கு மத்திய ஒரு கௌரவமாக கண்ணியமா வாழ்றதுக்காக வேண்டும். யார் உலகத்துல ஒரு கம்பீரமாக, ஒரு கௌரவமாக, உலகத்துல அந்தஸ்தை எதிர்பார்த்து யார் இன்னும் படிப்பாங்களோ இவன் உறுதியாக நரகத்துல சந்தேகம். ऐसे लोगों की अल्लाह ताला न नफिल इबादत कबूल करेगा, न फर्ज इबादत कबूल करेगा. அல்லாஹ் தஆலா இந்த நோக்கத்துல படிக்கக்கூடிய ஆண்களுடைய பெண்களுடைய நஃபில் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், ஃபர்லான வணக்கங்களை கூட அல்லாஹ். और कुछ लोग वो है जो इल्म इसलिए हासिल करते कि उन्होंने इल्म हासिल करने के फजाइल सुने, आलिमा के फजाइल सुने, आलिम के फजाइल सुने, इसलिए वो इल्म हासिल करने लग गए. ऐसे लोग अजर तो पाएंगे लेकिन इनको इल्म पर अमल करने की तौफीक नहीं होगी. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ஃபலாயில்களை, சிறப்புகளை கேட்டு அவங்க ஓத வந்தாங்க, படிக்க வந்தாங்க. குர்ஆன் பாடமாட்டத்தினால அதுக்கு நன்மைகள் என்ன, ஆலிமாகக்கூடிய நன்மைகள் என்ன, குர்ஆன் ஓதற்ற நன்மைகள் என்ன, இந்த நன்மைகளை விளங்கி இந்த நன்மைகளை அடையறதுக்காக இவங்க படிக்கிறாங்க. இவங்களுக்கு நன்மை கிடைக்கும், ஆனா அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. इसलिए कि इन्होंने इल्म पर अमल करने की नियत ही नहीं की और अमाल का दारो मदार नियत पर है. ஏன் இவங்களுக்கு அமல் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு சொன்னா இவங்க அமல் செய்யறதுக்காக நியத்தே வைக்கல. ஆனா அமலுக்குரிய அஸ்திவாரம், அமலுக்குரிய ஆரம்பம் நியத்தாக இருக்கும். நியத்து வச்சாதான் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். और एक वो है जो इल्म इसलिए हासिल करते ताकि इनको पता चले कि सही गलत क्या है. इनकी मिसाल उस शख्स की सी है जो रास्ते से भटका हुआ है, रास्ते से आगे पीछे हो गया है, रास्ता गुम हो गया है, तो वो लोगों से पूछता है कि जी बताओ फलां का घर कहाँ है. बताने वाला जहां उसको बताता है वहां पहुंच जाता है. इसी तरह जो लोग इल्म इसलिए सीखते हैं कि वो अल्लाह की पसंद नापसंद को जाने, हराम और हलाल को जाने और सही और गलत को जाने, हकीकत और धोखे को जाने, जो इसको समझने के लिए पढ़ते हैं वो इल्म पर अमल भी करते हैं और इनके लिए सारे के सारे असल फजाइल हैं. மூணாவது நபர் இருக்கிறாரு, அவர் இல்ம படிக்கிற நோக்கம் என்று சொன்னா தன்னுடைய பாதை விளங்கிக் கொள்வதற்காக. இவருக்கு உதாரணம், ஒருத்தர் வழிபோக்க போய்கொண்டிருக்கிறாரு, வழி தவறிட்டாரு, இடையில மாட்டிக்கிட்டாரு. இப்ப கேட்கிறாரு, நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க போகணும், நான் போறதுக்கான வழி என்னன்னு சொல்லி மக்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. சரியான முறையில் விசாரிப்பாருன்னு சொன்னா காட்டக்கூடியவங்க உரிய இடத்துல அவரை கொண்டு போய் விடுவாங்க. இது போலதான் இல்மு படிக்க வந்திருக்கக்கூடிய நாங்க என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தின் வழியை தவறி விட்டு விட்டேன், அந்த ஹிதாயத்தின் வழி எனக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும்,
அல்லாஹ் என்னை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும், அல்லாஹ் காட்டிய ஹலால் ஹராம் இன்னைக்கு விளங்கணும், சரியானது பிழையானது இன்னைக்கு விளங்கணும், எந்த வழிமுறையை எந்த விடயத்தை யார் நோக்கமாக கொண்டு இதை தேடி அடைவாங்களோ நிச்சயமாக இவங்க சரியான வழியை பின்பற்றிக் கொள்வாங்க. இவர்கள் தான் எல்லா நன்மாராய்களுக்கு உட்பட்டவங்க, இவங்கள் தான் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவங்க, இவங்க அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தும் கிடைக்கும், அல்லாஹ் அடையக்கூடிய வழிமுறையும் கிடைக்கும். அதுபோல இல்முக்கு வாக்களிக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் எல்லா ஃபலாயிகளும் சிறப்பம்சங்களையும் அவங்க அடைந்து கொள்வாங்க. इसलिए आप सारी बच्चियां इस बात की नियत करें कि हमने इल्म इसलिए सीखना है कि हमें अल्लाह की पसंद और नापसंद का पता चले और उसके मुताबिक हम जिंदगी गुजारें. இதனால படிக்கக்கூடிய எல்லா மாணவிகளும் நியத்து வைக்கணும் என்னன்னு சொன்னா, நாங்க படிக்கிற நோக்கம் அல்லாஹ்க்கு எது விருப்பம் எது விருப்பில் என்ற விஷயத்தை நாங்க விளங்குறது, விளங்கி அதை கொண்டு அமல் செய்யறது, அமல் செய்து அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைகிறது. और गुनाहों से बचें இன்னும் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளணும். और अल्लाह के फराइज का एहतमाम करें. இன்னும் அல்லாஹ்வுடைய ஃபர்லுகளை கட்டளைகளை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். इसमें बिल्कुल कोताही न करें. இதுல கொஞ்சமும் நாங்க குறைவு செய்யக்கூடாது. शर्म और हया को, पर्दे को अपना शियार बनाएं. நாங்க வெட்கத்தை எங்களுடைய ஒரு அடையாளமாக ஆக்கணும். औरत की इज्जत अपने आप को छुपाने में है. அவரத்துடைய ஒரு பெண்ணுடைய கண்ணியம் தன்னை மறைக்கிறதுல இருக்கிறது. अल्लाह ताला आप सबको अपने इल्म पर अमल करने वाली बनाए. அல்லாஹ் அனைவரையும் இல்மின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக.